எனக்கு ஒத்தாசை அளிப்பவரே. கர்த்தாவே, என்னை காக்கின்றீர், எனது நிழலாயிருக்கின்றீர். பகலிலும் இரவிலும் சேதம் வராமல் என்னை காக்கின்றீர். சங்கீதம் 42 அதிகாரத்திலே 2ஆம் வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன் என்று சொல்லுகிறேன். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு தேவ சந்நிதியில் நிற்க ஏங்கும் ஆத்துமா. தேவனிடத்திலே வாஞ்சியாயிருக்கிற ஆத்துமா அது மேலும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய சந்நிதியிலே நான் எப்போது போய் நிற்பேன்? எப்போது அவரோடு உருவாடுவதற்கு, எப்போது அவருடைய வார்த்தைகளை நான் கேட்பதற்கு நான் அவருடைய சன்னிதானத்திலே போய் நிற்பேன் என்று சொல்லி தாவீது ஏக்கத்தோடு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது பக்தன் சொல்லுகிறார் 27ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்திலே ஒன்று நான் கேட்பேன், அதை நான் ஆடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியா என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னுடைய ஆலயத்திலே நான் தங்கி இருப்பதையே நான் வாஞ்சிப்பேன் என்று சொல்லுகிறேன். என கண்பான தேவச்சனம், என்னுடைய ஆலயத்திலே நாம் வருகிறவர்களாய் மாத்திரமல்ல, என்னுடைய ஆலயத்திலே வந்து அவரோடு உறவாடுகிறவர்களாக, அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாய் நாம் காணப்பட ஏக்கமாய் இருக்க வேண்டியது அவசியமாய். யாரெல்லாம் திவஸ் சந்நிதியிலே காணப்பட ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், தேவ சந்நிதியை யார் விரும்பி நாடி செல்கிறார்கள், நிச்சயம் அதற்குரிய பலனை அவர்கள் கண்டடைவார்கள் என்கிறதில்லை சந்தேகம். நாம் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவாலயத்தில் போன்ற அந்நாள் ஆண்டவரே சமூகத்திலே தன்னுடைய ஆண்டவர் இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஊற்றின போது அவளுக்கு நீ பதில் தந்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் கேட்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே எப்போதும் சந்நிதியில் நிற்க வாஞ்சி உள்ளவர்களாக, எப்போது ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போது சபை கூடுதல் வரும் என்று சொல்லி அந்த நாளுக்காக வாஞ்சியோடு நாடுகிறவர்களாய் தேடுகிறவர்களாய் யாவரும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. அதற்குரிதான பலனை பெற்று ஆண்டவரே இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு ஒத்தாசை அளிப்பவரே. கர்த்தாவே,